நாம் சந்தித்திருக்கிறோம். துதியோடு கூட நாம் தேவனை சந்தித்திருக்கிறோம். இப்பொழுது அவர் என்ன பேச போகிறார்? நாம் இவ்வளவு நேரமும் அருமையான சகோதரி தேவனோடு பேசினார்கள், நாம் அதில் இணைந்து கொண்டோம். இப்பொழுது தேவன் பேசுகின்ற பொழுது நாம் இணைந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ச்சியாக நாம் இந்த கிருபை என்ற பகுதிக்கு அநேக வார்த்தைகளை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். அந்த வகையில இன்னும் நாம அந்த 3வது பகுதி முடிவடையல. நினைக்கிற ஸ்டார்ட்ல இருந்து நீங்க தொடர்ச்சியா அந்த ஸ்டடியை கேட்பீங்கன்னு சொன்னா உண்மையாகவே அது உங்களுக்கு மிகவும் பிரயோசனமா இருக்கும். அதுல கிருபை என்ற தலைப்பு, அதுல கிருபை என்று சொல்லுகின்ற பொழுது பொதுவான கிருபை, விசேஷ கிருபை, அப்ப 2 கிருபை இருப்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ வட்டாரங்களிலே, திருச்சபைகளிலே கிருபை இப்படி இருக்கா, 2 வகை இருக்கான்னு தெரியாது. அது ஒன்றை மாத்திரம் பேசிக்கொண்டு மாதிரி ஏதோ ஒன்று ஒரு கிருபை இருக்கு அப்படின்னு பேசிக்கொண்டிருப்பார்கள். அது பொதுவான கிருபை தான் அதிகமாக பேசிக்கொண்டிருப்பார்கள். அப்ப 2 கிருபை இருக்கிறது என்பதை நாம் இந்த ஸ்டடியூடாக நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, கிருபை விழுந்து போகாது, தொலைந்து போகாது. என்ன செய்தாலும் பரவாயில்ல, எது செய்தாலும் பரவாயில்ல, ஆனா கிருபை நமக்கு இருக்கு, கிருபை அது விழுந்து போவதில்லை, தொலைந்து போவதில்லை என்று சொல்லி இன்னைக்கு அந்த போதனையை தான் கிறிஸ்துவ சமூகம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த ஸ்டடியில கலந்து கொண்ட நமக்கு தேவ ஆவியானவர் இல்ல, கிருபை விலகுது, கிருபை விழுந்து போகுது, கிருபையை போக்கடிக்கிறார்கள், கிருபையை மிஸ்யூஸ் பண்ணுகிறார்கள் என்று சொல்லி எல்லாம் நாம நிறைய வசனங்களை பார்த்தோம். அந்த வகையில நாம தொடர்ச்சியா பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது பொய்யான மாயை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வருகின்ற கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்ற, அதாவது யோனா தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து தொடர்ச்சியா பார்த்து கொண்டிருக்கிறோம். அது அதிகமா நின்று போய் கொண்டிருக்கிறது. அதனால நம்ம அதிகமா கற்றுக்கொள்ள, அவசரமா முடிச்சுட்டு இன்னொன்றுக்கு போவதை விட நம்ம அதிகமா ஒரு காரியத்தை ஆழமாக கற்றுக்கொள்வது மிகவும் அவசியமாயிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இணைப்பிலே வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். தேவாதி தேவன் கொடுத்த அந்த சந்தர்ப்பத்துக்கு அவரை நான் துதிக்கிறேன். டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி தலைமத்துவத்துக்கு நான் நன்றியை சொல்லுகிறேன். கர்த்தர் நல்லவர். சரி, இந்த நாளிலே நாம் கடந்து வந்த பாதைகளிலே பார்த்து கொண்டிருந்தோம். பொய்யான மாயை பின்பற்றுவது பொய்யுக்குள்ளே போகிறார். அப்ப 2 வகையான வழிகள் இருக்கிறது. ஒன்று மெய் வழி, இன்னொன்று பொய் வழி. இதை குறித்து நான் உங்களுக்கு சங்கீதத்தில் கூட ஒரு வசனத்தை கோடிட்டு காட்டினேன். சங்கீதக்காரன் அங்கே ஜெபிக்கும் போது சொல்லுகிறார், ஆண்டவரே மெய் வழியிலே என்னை நடத்தும், பொய் வழியை என்னை விட்டு அகற்றும் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஜெபிக்கின்ற அந்த ஒரு காரியத்தை கூட நாம் கடந்த நாட்களை பார்த்தோம். ஆகவே இந்த நாளிலே நாம் பொய் வழிகளை அகற்ற வேண்டும், மெய் வழியை தெரிந்து கொண்டு அதிலே நடக்க வேண்டும். நான் வாசிக்கலாமே. 119ஆம் சங்கீதம் 29ஆம் 30வது வசனத்தை வாசிங்கள். 119ஆம் சங்கீதம் 29, 30. கொஞ்சம் சீக்கிரமாய் வாசித்து உதவி செய்யுங்கள். Thank you Lord Jesus. Glory to God. பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். பாருங்கள் எவ்வளவு அருமையான வசனங்கள். நான் அடிக்கடி என்னுடைய ஜெபத்துல நான் இப்படி ஜெபம் பண்ணுவேன். நான் இந்த வசனத்தை அடிக்கடி நான் சொல்லுவேன். பொய் வழி அது மாயை, அது கிருபையை விட்டு விழுந்து போகிறது, விலகி போய்விட்டது. பொய் வழி பிசாசுடைய வழியா இருக்கிறது. பொய் வழி அது அழிந்து போகிற வழியா இருக்கிறது. ஆனா மெய் வழியோ அது தேவனுடைய வழியா இருக்கிறது, அது சத்தியமா இருக்கிறது, அது நிரந்தரமானது, அது நிம்மதியை தரக்கூடியது. பொய் வழி எங்களுக்கு அது துன்பத்தை தரக்கூடியது. சொல்லுவார்கள், ஒரு பொய்யை மறைக்க 9 பொய் சொல்லணும் என்று சொல்வார்கள். அப்படித்தானே? ஒரு பொய்யை நாம் சொல்லிவிட்டோம் வேண்டாம், அதை மறைக்கிறதுக்கு பாருங்க எந்த விதமான டெக்னிக் எல்லாம் பயன்படுத்தி அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னும் பொய்யை சொல்லிக்கொண்டே இருக்கும். ஆனா மெய் அப்படி இல்லை, ஒண்ணுதான். இதுக்கு 9 இல்ல, மெய்யன்னா மெய் தான். ஆகவே நாம இந்த நாளில எந்த வழியை பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்று சொன்னால் அவர் மெய் வழியைத்தான் விரும்புகிறார். மெய் வழி என்பது என்ன? அதான் சத்தியம். மெய் ஒத்த சொல் என்ன? சத்தியம் அல்லது உண்மை. ஆகவே இந்த மெய், சத்தியம், உண்மை என்பதைத்தான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப உலகத்துல இன்னொரு வழி இருக்கிறது, அது பொய் வழி, அது சாத்தானுடைய வழி. பொய்யும் புரட்டெல்லாம் அப்படி எப்படி என்னவெல்லாம் சொல்லி கொண்டிருப்பார்கள். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த இணைப்புல இருக்கிற நாம் மெய் வழியை நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். யோவான் 8வது அதிகாரம் 32வது வசனம். யோவான் 8:32. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அப்ப விடுதலை எங்க இருக்குன்னு சொன்னால் சத்தியத்துல தான் இருக்கிறது, சத்தத்திலே அல்ல.
இன்னைக்கு கூக்குரலிட்டு சத்தம் போடுகிற காட்டு கத்துவார்கள் சில பேர் பாருங்க. சத்தமா துதிக்கணும். நான் சொல்ல சத்தமா பாடும், நான் சத்தமா பாடுவேன், சத்தமா துதிப்பேன், சத்தம் போடுவேன், நானும் சத்தம் போடுவேன். சோ அந்த சத்தம் அது வீணான சத்தமா வெறுமையான சத்தமா வரக்கூடாது. சத்தத்தினால் விடுதலை கிடையாது, சத்தியத்தினால் மட்டும்தான் விடுதலை உண்டு. ஆகவே பிரியமானவர்களே, சத்தியம் என்றால் என்ன? அதான் மெய் வழி, அதான் உண்மையான வழி, அதுதான் இயேசுவின் வழி. சத்தியம் என்பது இயேசுவின் வழி, மெய்யான வழி, உண்மையான வழி. இன்னும் சொல்ல போனால் சத்தியம் என்று சொல்லுகின்ற பொழுது அது கிறிஸ்துவின் உபதேசம். அதே அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம் 37வது வசனம். 37ஆம் வசனம். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன், ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம்பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். பாருங்கள், இந்த வசனத்தை குறித்து நாம் போன சனிக்கிழமை பார்த்தோம் இல்லையா? பாருங்கள், இங்கே என்ன நடக்கிறது? நீங்கள் ஆபிரகாம் சந்ததியார் அறிவேன் அப்படி என்றால், இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இயேசு அங்கே எச்சரிப்பை கொடுக்கிறார். நீங்கள் ஆபிரகாம் சந்ததி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனா ஆபிரகாம் சந்ததி தான், அது சும்மா வாய் அளவுல தான் அல்லது எழுத்து அளவுல தான். ஆனா உண்மை அளவுல நீங்கள் ஆபிரகாம் சந்ததியா இருக்கவில்லை. அப்ப இன்றைக்கும் நிறைய கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் கிறிஸ்து இல்லாதவர்கள் கிறிஸ்தவர்களா? கிறிஸ்து யார்? அவர்தான் சத்தியம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொன்னார். அப்ப கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? சத்தியத்துக்குள்ளே இருக்க வேண்டும். சத்தியத்தினால் வருகின்ற விடுதலை அனுபவிக்க வேண்டும். அவர்தான் கிறிஸ்தவர்கள். அவ இன்னைக்கும் கிறிஸ்தவர்கள் என்று அநேகர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். திருச்சபை என்று அநேகம் இருக்கின்றது. போதகர்கள் என்று அநேகர் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும். இங்கே யூதர்கள் என்று சொல்லிக்கொண்டு, ஆபிரகாம் சந்ததி என்று சொல்லிக்கொண்டு, இஸ்ரவேல் ஜனங்கள் என்று சொல்லிக்கொண்டு, இன்னைக்கு அநேக அந்த நாளிலே இயேசுவை தூரப்படுத்திக் கொண்டிருந்தார்கள், இயேசுவை பகைத்துக் கொண்டிருந்தார்கள், இயேசுவுக்கு பகையாளியாக எதிராளியாக இருந்தார்கள். அப்ப பகையாளி, எதிராளி, சத்துரு யார் தெரியுமா? பிசாசுதான். அப்ப இன்றைக்கும் கிறிஸ்துவ என்று சொல்லிக்கொண்டு, வேதத்தை ஏந்திக் கொண்டு, நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு, இன்னைக்கும் இருளிலே சத்தியம் தெரியாமல் இருக்கிற நம்முடைய கிறிஸ்தவ சமூகம் இருக்கிறது. பிரியமானவர்களே, அப்படி என்றால் அங்கே சொல்லுகிறார், நீங்கள் ஆபிரகாம் சந்ததி என்று அறிவேன், ஆனால் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம் பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். அப்ப யோசித்து பாருங்க, இயேசுவை எதற்கு கொலை செய்யணும்? இயேசு யார்? அவர் தானே வழியும் சத்தியமும் ஜீவன். அவர் தானே நியாய பிரமாணத்திலையும் தீர்க்க தரிசனங்களையும் சங்கீதங்களையும் சொல்லப்பட்ட மேசியா. அப்ப அவர்களுக்கு தெரியல, ஆனா வசனம் தெரியும். இயேசு எப்படி பிறப்பார் என்று தெரியும், இயேசு எப்படி சிலுவையை சுமப்பார் என்று தெரியும், இயேசு எதற்காக சிலுவையை சுமப்பார் என்று தெரியும், இயேசு எங்கே பிறப்பார் என்று எல்லா தகவலும் நியாய பிரமாணத்திலும் சங்கீதங்களிலும் தீர்க்க தரிசனங்களிலும் சொல்லப்பட்டது. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூதர்களுக்கு தெரியும். அவ இந்த காலகட்டத்திலையும் வேத வசனம் எல்லாருக்கும் தெரியும். கவனிங்க, வேத வசனம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா வேத வசனம் தெரிந்திருந்து அல்லது அதை தெரிந்து கொண்டதுனால நாம தேவனுடைய பிள்ளைகளா இருக்க முடியாது. இப்ப இவர்களும் தெரிந்து கொண்டவர்கள் தான், வசனங்கள் நல்லா தெரியும். ஆனால் அவர்களுக்குள்ள என்ன இல்ல? சத்தியமாகிய கிறிஸ்து இல்ல. உங்களுக்கு நான் ஏற்கனவே ஒரு வசனம் வாசித்து காட்டினேன். அந்த வசனத்தை திரும்ப ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். வாசிக்கலாம் நீங்கள். யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்கள். யோவான் 1:17. Thank you Jesus. எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. அப்ப நியாயப்பிரமாணம் மோசேயினால் கொடுக்கப்பட்டது. ஆனா அதை மட்டும்தான் அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். ஆனா என்னத்தை அறியவில்லை? கிருபையையும் சத்தியத்தை அறியவில்லை. அப்ப கிருபையும் சத்தியம் யார் ஊடாக கொடுக்கப்படுகிறது? கிறிஸ்துவின் ஊடாகத்தான் கொடுக்கப்படுகிறது. கவனியுங்கள், அது 18வது வசனத்தை கூட வாசிங்கள். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். இப்ப கவனியுங்கள், பிதாவை வெளிப்படுத்துகிறது கிறிஸ்து மட்டும்தான். பிதாவை யாருமே கண்டதில்லை. எனக்கெல்லாம் நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள், நீங்கள் எப்படி நினைக்கிறீர்கள் எனக்கு தெரியாது, வேதாகமத்தின்படி சொல்லுகிறேன், நிறைய தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறவர்கள் நாங்கள் பிதாவை கண்டோம், பரலோகம் போனோம், அங்கே அப்படி இருந்தது இப்படி இருந்தது, அவர் அதை சொன்னார் இதை சொன்னார் என்று நிறைய கதை அளந்து கொண்டிருக்கிறார்கள். அதையும் கிறிஸ்தவ மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா வேதாகமத்தை அவர்கள் கவனித்தார்கள் என்றால் பொய் என்று தெரிய வரும். பொய் சொல்லுகிறார்கள். அதான் நான் கள்ள தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறேன். அவ வேதாகமம் தெளிவாய் சொல்லுகிறது. 18வது வசனம் சொல்லுகிறது, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அப்ப எப்படி பரலோகத்துல போய் பார்க்க முடியும்?
பரலோகத்துக்கு போன பிதாவை பார்க்கலாம், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா பரலோகத்துக்கு யார் போனது? ஒருத்தரும் போகவில்லை என்று பைபிள் சொல்லுது. ஆனா பெரும்பெரும் தீர்க்கதரிசிகள், the world famous, உலகத்தினுடைய பிரசித்தி பெற்ற தீர்க்கதரிசிகள் எல்லாம் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே. பரலோகம் போனோம் என்று சொல்லுகிறார்களே. பரலோகம் போக முடியுமா? பரலோகத்துக்கு யார் போனது? வாசிங்கள். யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 13வது வசனம். யோவான் 3:13. பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷ குமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. ஆனா இந்த பொய்யை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் ஐயா. பாருங்கள், பொய்யைத்தான் நம்புகிறார்கள். பரலோகம் போனேன் என்று சொல்லுகிறார்களே. பரலோகம் யார் போனது? யார் போக முடியும்? தெளிவாக சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். பிதாவை யாரும் கண்டதில்லை குமாரனை தவிர, பரலோகத்துக்கு யாரும் போனதில்லை குமாரனை தவிர. பரலோகத்துக்கு போனோம் என்று சொல்லுகிறார்கள். பரலோகத்திலிருந்து எங்களுக்கு உபதேசம் கொடுத்தார் என்கிறார்கள். பரலோகத்திலிருந்து நாங்கள் அதை பெற்றோம் இதை பெற்றோம் என்று சொல்லுகிறார்களே. வேதாகமத்தின்படி ஏற்றுக்கொள்ள முடியுமா? உங்களுக்கு தெரியும், நீங்களும் நாங்கள் எல்லாம் உலகத்திலாம் இருக்கிறோம். இது பொய்யாத உலகமா இருக்கிறது. ஆகவே சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். சத்தியம் என்றால் என்ன? கிறிஸ்துவின் உபதேசம். கிறிஸ்துவின் உபதேசம் இல்லாதவர்கள் கிறிஸ்துவுக்கு எதிரானவர்கள். இது நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். அதைத்தான் யோவான் 8ம் அதிகாரம் 37ஆம் வசனம் சொல்லுகிறது. யோவான் 8:43 வாசியுங்கள். தேங்க்யூ ஜீசஸ். யோவான் 8:43. என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறதுனால் அல்லவா? சரி, வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறதுனால் அல்லவா என்று சொல்ற. அப்ப இன்னைக்கு நிறைய பேருக்கு வசனம் போதிக்கப்படுகிறது. பைபிள் எல்லாருடைய கையிலும் இருக்கிறது. நிறைய போதகர்கள் போதிக்கிறார்கள், ஆனா வசனத்தை தான் போதிக்கிறார்கள். ஆனா அங்க உபதேசம் சத்தியம் இல்ல, வசனத்தை மேலோட்டமாய் போதிக்கிறார்கள். நன்றாக குறிப்பிடுத்திக் கொள்ளுங்கள். பைபிள் 4 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. பைபிள் 4 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அது கூட இன்னைக்கு அனைவரும் விளக்கம் இல்லை. நல்ல கவனிங்க. ஒன்று வரலாறு, இன்னொன்று ஞான போதனை. ஞான போதனை என்பது என்னவென்றால், கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார், ஒரு ஆசீர்வாதமான வசனத்தை எடுத்து சொல்லுகிறது. அல்லது தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்கள். தீர்க்க தரிசனம் இல்ல. அது இவ ஒரு சகோதரியை பார்த்து, மஞ்சள் ட்ரெஸ் போட்டு கொண்டு வந்திருக்கிற சகோதரியே, நீ கண்ணீரோடு இருக்கிறாய், கவலையோடு இருக்கிறாய், நீ கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை கலங்க வேணாம் என்று சொல்லுகிறார், உன்னை திகைக்க வேணாம் என்று சொல்லுகிறார் என்பது இன்னைக்கு தீர்க்க தரிசனம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது தீர்க்க தரிசனம் இல்லை, அது ஒரு குட் நியூஸ், நற்செய்தி. அது சொல்லலாம், தவறு கிடையாது. ஆனால் கர்த்தர் தேவையில்லாம தீர்க்க தரிசனம் என்று சொல்லுவதுதான் பிழை. ஒரு மனுஷனை நம்ம தேற்றலாம், கவலைப்படாதீங்க, வசனம் இப்படி சொல்லுது பாருங்க, அவர் தாயாய் இருக்கிறார், தகப்பனாய் இருக்கிறார், அவர் நம்மை தேற்றுகிற தெய்வமா இருக்கிறார், அவர் நம்மை ஆற்றுகிற அரவணைக்கிற தெய்வமா இருக்கிறார், அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார், நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார், நம்முடைய வியாதிகளை சுகமாக்குகிறார், நம்முடைய துக்கங்கள் கடன் பிரச்சனை மாற்றுகிறவராய் இருக்கிறார், நம்முடைய தரித்திரத்தை மாற்றுகிறவராய் இருக்கிறார் என்று சொல்வது தவறு கிடையாது. அது சொல்ல வேண்டும். அது எந்த எந்த கேட்டகரிக்குள்ள வருதுன்னு சொன்னால், ஞான போதனை என்ற பகுதிக்குள்ளே வருகிறது. அதாவது குட் நியூஸ், ஒரு நற்செய்தி, ஒரு ஆறுதலின் வார்த்தை சொல்லுகிற பகுதியில வருகிறதை தவிர அது இவர்கள் தீர்க்க தரிசனம் என்பதுதான் தவறு. நல்ல கவனிங்க. அவர் 2வது பகுதி என்ன இருக்கிறது? ஞான போதனை. ஞான போதனை என்ன? உள்ளதை அந்த வசனங்களை சொல்லுவது, வசனங்களை தேற்றுகிற வசனங்களை, ஆசீர்வதிக்கிற வசனங்களை சொல்லுவது, அது ஞான போதனைக்குள்ளே இருக்கிறது. ஆனா 3வதாக தீர்க்க தரிசனம், 4வதாக ஓமை என்று இருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனம் ஓமையும் எல்லாராலும் பேச முடியாது. தீர்க்க தரிசனம் மறைந்து இருக்கிறது, மறைவா இருக்கிறது. அடுத்து ஓமைகளும் மறைவா இருக்கிறது. இதை குறித்து கூட நான் வாசித்தோம் மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துல. நீங்க இன்னும் அதை வாசித்து பாருங்க. அங்கே தேவன் ஊமைகளாக பேசுகிறார், இயேசு ஊமைகளாக பேசுகிறார். ஆனா சீசர்களுக்கு மட்டும்தான் விளங்கப்படுத்துகிறார். அது மற்ற மக்களுக்கு விளங்கவில்லை, அது தெரியவில்லை. குறிப்பா யூதர்களுக்கு, வேதப்பாரர்களுக்கு, பரிசேயர்களுக்கு, அந்த காலத்தில் இருந்த போதர்களுக்கே தெரியவில்லை. ஆனால் இயேசுவோடு இருந்த சீடர்களுக்கு மட்டும்தான் அங்கே வெளிப்படுத்தப்பட்டது அந்த ஊமைகள். ஆகவே இன்றைக்கும் அதே சூழ்நிலை தான் காணப்படுகிறது. யாருக்கு ஓமைகள் தீர்க்க தரிசனம் வெளிப்படுத்தப்படும் என்றால், யாரெல்லாம் மெய் வழியை வாங்கிக்கிறார்களோ, பொய் வழியை யார் வெறுக்கிறார்களோ, யாரெல்லாம் உண்மையான சத்தியத்துக்கு நான் கேட்கணும் ஆண்டவரே, சத்தியத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே,
என்று சொல்லி யாரெல்லாம் உண்மையான சத்தியத்தை கேட்க மனதா இருக்கிறார்களோ, அல்லது உண்மையான சத்தியம் பேசுகிறவரை இடத்துல தாழ்மையை கற்றுக்கொள்கிறார்களோ, இவர்களுக்கு மட்டும்தான் இந்த தீர்க்க தரிசனம் வெளிப்படும், இந்த ஓமைகளும் வெளிப்படும். மற்றபடி உலகத்துல எல்லாரும் பேசிக்கொண்டிருப்பது வரலாறு. வரலாறு உங்களுக்கு தெரியும். இயேசு பெத்லகேமிலே பிறந்தார், இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், கெத்செமனேலிலே ஜெபம் பண்ணினார். இதெல்லாம் வரலாறுக்குள்ளே இருக்கிற சம்பவம். கவனிங்க. ஆனால் இன்றைக்கு எதிர்காலத்தில் ஃபியூச்சர் தேவ ராஜ்யத்துக்குரிய அந்த வசனங்கள் என்ன, அந்த வெளிப்பாடுகள் என்ன என்பதை இன்றைக்கு மக்கள் புரிந்து கொள்ளாது இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என எல்லாரும் கேட்கதா விளங்குதா இருக்க வேண்டும். உபதேசம் தான் சத்தியம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வசனம் எல்லா போதர்களுக்கும் தெரியும், எல்லா விசுவாசிகளுக்கும் தெரியும். இது அநேகமா சொல்லக்கூடிய வார்த்தை தான். சொல்லிக் கொண்டிருக்கிறவே தவிர சத்தியம் என்றால் என்ன என்பதை கவனிக்க வேண்டும். சத்தியம் என்பது என்ன? கிறிஸ்துவின் உபதேசம். அந்த கிறிஸ்துவின் உபதேசம் இல்லாவிட்டால் அவர்கள் கிறிஸ்துவுக்கு பகைஞராய் இருக்கிறார்கள், கிறிஸ்துவுக்கு எதிரியாய் இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்கு எதிரியாகிய பிசாசானவனுக்கு அவர்கள் பங்குதாராய் இருக்கிறார்கள். இதுதான் பிரியமானவர்களே சரியான உண்மை. இதுதான் மெய் வழி. அது இதை கண்டுபிடிக்க வேண்டும். கடந்த நாட்களை வாசித்து பார்த்தோம். எல்லாரும் போதகர்களா? எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? எல்லாரும் அப்போஸ்தலர்களா? எல்லாரும் அற்புதங்களை செய்கிறார்களா? எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்களா என்று சொல்லி பார்த்தோம். எல்லாரும் இல்ல, எல்லாரும் இல்ல. நல்லா கவனிங்க. அப்ப உபதேசம், கிறிஸ்துவின் உபதேசம் ஒரு பிள்ளைக்குள்ள, ஒரு மனிதனுக்குள்ள இருக்கணும். கிறிஸ்துவின் உபதேசம் என்று சொல்லுவதை அன்றைக்கு யூத உலகம் அல்ல இஸ்ரவேல் ஜனங்கள் அதை தவறாய் தேவனுடைய நாமத்தை வைத்துக் கொண்டு தவறாய் பயன்படுத்தினது போல இன்றைக்கும் கிறிஸ்துவின் நாமத்தை தரித்துக் கொண்டு இன்றைக்கும் அநேகர் கர்த்தருடைய வார்த்தையை தவறாய் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தையும் தவறாய் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பிரியமான தேவச்சனமே, தேவன் நமக்கு ஒரு சிறு கூட்டமாக இருந்த காலவழியிலே இந்த சரியான வெளிச்சத்திலே தேவன் நம்மை நடத்துகிறார். ஆகவே உபதேசம் நமக்குள்ள இருக்க வேண்டும். இன்னைக்கு உபதேசத்தை குறித்து நாம் பார்ப்போம் என்றால் உலகத்திலே பல உபதேசங்கள் இருக்கிறது. குறிப்பாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். சிபிஎம் என்று சொல்லுகிற ஒரு சபை இருக்கிறது. அந்த சிபிஎம்க்கு ஒரு உபதேசம் இருக்கிறது. ரோமன் கத்தோலிக்க திருச்சபை என்று ஒரு திருச்சபை இருக்கு, அங்கே ஒரு உபதேசம் இருக்கிறது. அல்லது மெதடிஸ்ட் அல்லது ஆங்கிலிக்கன் அல்லது பேப்டிஸ்ட் அல்லது இப்படிப்பட்ட லூத்தரன் என்று சொல்லி நிறைய சபைகள் மெயின்லைன் சர்ச் என்று சொல்லுவாரு. இந்த மெயின்லைன் சர்ச் இருக்கலாம் ஒரு உபதேசங்கள் இருக்கு. அடுத்து பெந்தகோஸ்தே சபை என்ற சபைகளுக்கு எல்லாம் ஒரு உபதேசங்கள் இருக்கிறது. சோ இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் தனித்தனி இருக்கிற உபதேசங்கள் இருக்கு. சோ இதெல்லாம் கிறிஸ்துவின் உபதேசமா? இதை நீங்கள் கவனிக்க வேண்டும். எது சரியான சபை? எந்த சபை உண்மையா சீயோனுக்கு போகும், எந்த சபை உண்மையா பரலோகத்துக்கு போகும், எந்த போதகர் போதிப்பது சரியா இருக்கிறது என்பதை குறித்து இன்றைய கடைசி கால கிறிஸ்துவ சமூகம் தடுமாறிக் கொண்டிருக்கிறது. சரியான வெளிப்பாடு கிடைக்காமல் பாவம் கஷ்டப்பட்டு ஒன்று வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத ஜனங்கள் அல்லோலப்பட்டுக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இதிலே தான் நாங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் தெளிவான சத்தியத்தை கற்றுக்கொண்டு நாம் முடிந்த அளவு ஒரு கொஞ்சம் பேருக்காவது தெளிவான சத்தியத்தை நாம் சொல்ல வேண்டியவர்களா இருக்கிறோம். சத்தியத்தை சொல்வது நம்ம விழுந்த கடமையா இருக்கிறது. பிரியமானவர்களே, அப்படி என்றால் இன்னைக்கு ஒவ்வொரு சபைக்கு ஒவ்வொரு வித்தியாசமான உபதேசங்களுக்கு அது கிறிஸ்துவின் உபதேசமாய் நீங்கள் பார்க்க வேண்டும். உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். ஒரு சபை சிபிஎம்ஐ உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். வெள்ளை உடுத்த வேண்டும், நகை கலட்ட வேண்டும் என்று அவர்கள் உபதேசம் வைத்திருக்கிறார்கள். வெள்ளை உடுத்தா நல்லது, அது நல்ல ட்ரெஸ் தான். யூனிஃபார்முக்கு உண்மையா எல்லா கலர்லையும் வெள்ளை ட்ரெஸ் நல்லது, நாம் உடுத்துவோம், அது நல்லது. ஆனா அது உபதேசம் இல்லையே, அது மனிதனுடைய பிரியம். சரி, நகை கலட்ட வேண்டும். சரி, இது என்னது? சரி, எனக்கு தங்கத்தின் மேல பிரியம் இல்லை, எனக்கு இயேசு மேலதான் பிரியம், நகை கலட்டுங்கள், பிரச்சனை இல்லை. ஆனால் அதை கிறிஸ்துவின் உபதேசம் என்று கொண்டு வர முடியாது. இன்னொரு சபை இருக்கிறது, செவன்த் டே அட்வென்டிஸ்ட் என்று சொல்ற 7ஆம் நாள் திருச்சபை என்ற ஒரு சபை இருக்கிறது. ஒரு சில சபையை மட்டும் எடுத்துக்கொள்ள, எல்லா சபையும் நான் பார்க்க முடியாது, எல்லா சபையிலும் எனக்கு தெரியாது. ஆகவே இந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபையில சில உபதேசம் இருக்கிறது. அவர்கள் டீ குடிக்க மாட்டார்கள், கோப்பி குடிக்க மாட்டார்கள். அடுத்தது, அவர்கள் காதிலே ஓட்டை போட மாட்டார்கள். பெண்கள் குறிப்பாக நகை போடுவதற்கு அங்கே துவாரம் விட மாட்டார்கள். ஆனால் அவர்கள் செயின் போட்டுக் கொள்வார்கள். இப்படி ஒரு உபதேசம் அந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபையில இருக்கு. அடுத்து இன்னொரு சபை இருக்கிறது, யெகோவா விட்னஸ். உங்களுக்கு தெரியும், இந்த யெகோவா விட்னஸ்காரருக்கு சில உபதேசங்கள் இருக்கு. இயேசு கடவுள் இல்ல, இயேசு கடவுள் இல்ல, அதுவும் அவங்க ஒரு உபதேசம் வச்சிருக்காங்க. இன்னொரு சபை இருக்குது, ஒன்லி ஜீசஸ். ஒன்லி ஜீசஸ் என்ன? பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுக்க சொல்லி பைபிள்ல இருக்கு. அதுக்கு 1000 தவறான விளக்கங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் சில பேர் என்ன செய்யறாங்க,
இல்ல இல்ல, அப்போஸ்தலர்கள் இயேசுவின் நாமத்தினாலதான் கொடுத்தார்கள். ஆகவே நாங்க தான் சரியான உபதேசம். நாங்கள் ஞானஸ்நானம் அப்போஸ்தலர் கொடுத்த மாதிரி தான் கொடுப்போம். நாங்கள் இயேசுவின் நாமத்துல மட்டும் ஞானஸ்நானம் கொடுக்கிறோம் என்ற அப்படி ஒரு உபதேசம் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் பிரைஸ் லார்ட் சொல்லக்கூடாது, ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது, அந்நிய பாஷை பேசக்கூடாது, அபிஷேகம் ஒன்று இல்ல அப்படின்னு சொல்ற சபைகளும் இருக்கு. அது அதனுடைய உபதேசம். இன்னொரு சபை இருக்கிறது, திருத்துவ உபதேசத்துக்கு எதிராக இருக்கிறார். திருத்துவம் என்று இல்ல, அது கள்ள உபதேசம். ஆகவே அது திருத்துவம் கிடையாது. நாங்கள் பிதாவான்களுக்கு சரி, அல்லது கிறிஸ்துவங்களுக்கு சரி, அல்லது பரிசுத்த ஆவியானங்களுக்கு சரி என்று கூறு போட்டு பிச்சுக் கொள்ளுகிற சில உபதேசங்கள் இருக்குது. உங்களுக்கு விளங்குதா? உங்களுக்கும் தெரியும், எனக்கு தெரியாத விஷயங்களும் உங்களுக்கு நிறைய தெரியும். ஆனால் இதெல்லாம் கிறிஸ்துவின் உபதேசமா? நீங்க என்ன சொல்ல வாரீங்க? கொஞ்சம் எனக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்களேன். நம்ம ஸ்டடி தானே படிச்சுட்டு இருக்கிறோம். இதெல்லாம் இது கிறிஸ்துவின் உபதேசமா மாற முடியுமா? இன்னைக்கு கிறிஸ்துவின் உபதேசத்தை நாம பார்க்க போறோம். கவனிங்க. அப்ப திருச்சபைகளில சொல்ல அது ஒரு தனிப்பட்டவருடைய கொள்கை, ஒரு தனிப்பட்ட போதகருடைய ஒரு விருப்பம், அது தனிப்பட்ட போதகருடைய அது பழக்க வழக்கங்கள். அதை கிறிஸ்துவின் உபதேசங்களாக மாற்றிவிட்டார்கள். இதைத்தான் வாசிகள் மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நன்றி பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் glory to God வாசிக்கலாம். 7வது வசனம், மார்க்கு 7:7. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறார். இன்றைக்கே கிறிஸ்து பிறப்பதற்கு கிட்டத்தட்ட 650 ஆண்டுகளுக்கு முதலே இந்த தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டிருக்கிறது. இதான் தீர்க்க தரிசனம் சொல்றேன். கர்த்தரும் கண்ணீரை துடைப்பார், உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார். தீர்க்க தரிசனம் இல்ல, அது ஞான உபதேசம். அது குட் நியூஸுக்குள்ள வருது, அது நற்செய்திக்குள்ள வருகிறது. ஆனா தீர்க்க தரிசனம் என்பது இதுதான். பாருங்கள், கிறிஸ்து பிறப்புக்கு முன்பு 650 ஆண்டுகளுக்கு முதல் அங்கே தீர்க்கதரிசியாக ஏசாயா உரைக்கப்பட்டது. கிறிஸ்துவின் காலத்திலும் நிறைவேறுகிறது. சோ இந்த காலத்திலும் நிறைவேறுகிறது. என்ன நிறைவேறுகிறது? மனுஷனுடைய கற்பனைகளை, அவருடைய சிந்தனைகளை, மனுஷனுடைய கொள்கைகளை என்ன செய்கிறார்கள்? உபதேசங்களாக போதித்து, மனுஷனுடைய கற்பனை உபதேசமா போதித்து செய்கிற ஆராதனை அவ்வளவு வீணான ஆராதனை. இந்த வேதத்தின் படி பார்க்கிறோம். நான் வேதத்துக்கு வெளியே போகவில்லை, நீங்க அவதானிக்கிறீர்கள். வேதத்துக்கு வெளியே நான் போகவில்லை, ஆனா வீணான ஆராதனை. அப்ப அவர்கள் பாட்டு படிச்சு என்ன செய்ய, மியூசிக் போட்டு என்ன செய்ய, பெரிய ஆலயத்தை கட்டி என்ன செய்ய, ஆயிரக்கணக்கான மக்களை கூப்பிட்டு என்ன செய்ய, நூற்றுக்கணக்கான ஊழியர்களை வைத்து என்ன செய்ய, யூனிஃபார்ம் போட்டு என்ன செய்ய, எது செய்தும் எல்லாம் வேஸ்ட். வீணண்டா என்ன? இங்கிலீஷ்ல என்ன சொல்ற? வீணானதுக்கு வேஸ்ட். என்ன வேஸ்ட்? சாப்பாடு வேஸ்ட், உடுப்பு வேஸ்ட் இல்ல, ஆராதனை வேஸ்ட். கவனிக்கிறீங்களா? அப்படின்னு ஆராதனை இன்னைக்கு வேஸ்டா நிறைய பேர் செய்யறாங்கன்னு பைபிள் எழுதப்பட்டிருக்கு. இதை யாரு பார்க்கிறது? யார் சிந்திக்கிறது? இதை பத்தி கவனமே எடுக்க மாட்டேன்றான். நாம ஏதோ எல்லாம் அலிலியா சொன்னா அலிலியா சொல்றது, ஆமேன் சொன்னா எல்லாரும் சேர்ந்து கொண்டு ஆமேன் சொல்றது, எல்லாரும் பாட்டு பாட்டா சேர்ந்து கொண்டு பாட்டு பாடுறது. உங்களுக்கு தெரியுமா பிசாசுக்கு வசனம் தெரியும்? உங்களுக்கு தெரியுமா பிசாசு அழகா பாட்டு பாடுவான், நல்ல பிசாசு நல்ல மியூசிக் வாசிப்பான். சோ இது கர்த்தருடைய நாமம் மையப்படுகிறதா அல்லது பிசாசுடைய நாமம் மையப்படுகிறதா என்று பகுத்தறிவு இன்னைக்கு மக்களுக்கு இருக்கிறதா? யோசித்து பாருங்க. பகுத்தறிவுல வரணும், சிந்தித்து பார்த்து எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று பைபிள் இருக்கிறது. அப்ப எல்லாம் ஒன்று அல்ல, எல்லாம் ஒன்று அல்ல. ஆகவே நாம மிக அவதானமாய் வசனத்தை சிந்திக்க வேண்டும். நாம் கொஞ்ச காலம் வாழ போறோம். இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில என்னத்தையும் செய்து விட்டு நாம் போக முடியாது. இல்ல, சத்தியத்தை அறிந்து விடுதலையாக்கப்பட்டு தேவ ராஜ்யத்துக்குள்ளே நாம் போக வேண்டும். இந்த பூமி நிரந்தரமானது அல்ல, தேவ ராஜ்யம் தான் நிரந்தரமானது. அது கொஞ்ச கால வாழ்க்கை. ஏதோ பொய்ய புரட்ட சொல்லி ஏமாற்றி பொய்யம் சொல்லி அதை சொல்லி வாழ்ந்து விட முடியுமா? வாழலாம், அது அவரவருடைய உரிமை. அந்த சுதந்திரத்தை தலையிடுவதில்லை. ஏன்னா ஆதாமும் ஏவாளும் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை புசிக்கலாம், புசிக்காம விடலாம், அது உன்னுடைய சுதந்திரம். ஆனா முடிவு ஒன்று இருக்கிறது. அந்த முடிவு தான் ஜட்ஜ்மெண்ட். ஜட்ஜ்மெண்ட் என்ன? நியாய தீர்ப்பு. அப்ப அவர்களுக்கு என்ன நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டது? ஆதாமுக்கு ஏவாளுக்கும். முடிவு உன் கையில இருக்கிறது, உன்னுடைய சுதந்திரம். ஆண்டுடைய வார்த்தையை கேட்கலாம், கேட்காமல் போகலாம். ஆனா கேட்காமல் போனா என்ன நடக்கும்? சாபம் வந்தது. அதுதான் முடிவு. இன்றைக்கு நாம் ஆண்டுடைய வார்த்தையை சரியான முறையில கேட்காமல், சரியான முறையில அறியாமல், சரியான முறையில போதிக்காமல் இருந்தால் நமக்கு அது சாபக்கேடாய் மாறும் அல்லவா? ஆகவே உண்மையான சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். டைம் போகிறது. உபதேசத்தை மட்டும் கொஞ்சம் டச் பண்ணதான் டைம் இருக்கு. அது அடுத்த பகுதியில உபதேசத்தை பார்ப்போம். சரி, உபதேசம் இருந்தால் மட்டும்தான் சத்தியம் அவர்களுக்குள்ள இருக்கிறது அர்த்தம். யாருடைய உபதேசம்? மனுஷனுடைய உபதேசம் அல்ல, கிறிஸ்துவின் உபதேசம். சரி, திருப்பிக் கொள்வோம்.
உபதேசத்தை கொஞ்சம் நாம பார்க்க போறோம். நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். முதலாவது திருச்சபை, ஆரம்பிக்கப்பட்ட திருச்சபை. அங்கே அந்த சரித்திர ரீதியா ஒரு காரியத்தை பார்க்க போறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 42வது வசனம். 42வது வசனம். கிறிஸ்துவின் உபதேசம் என்றால் என்ன? அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். நல்ல கவனிகள். அப்ப கிறிஸ்துவின் உபதேசம் என்றால் என்ன? அது அப்போஸ்தலருடைய உபதேசம். அப்போஸ்தலருடைய உபதேசமும் கிறிஸ்துவின் உபதேசம் ஒன்றுதான். அப்ப இன்னைக்கு யார் உண்மையான கிறிஸ்துவின் உபதேசத்தை, உண்மையான அப்போஸ்தலருடைய உபதேசத்தை யார் பின்பற்றுவது? எந்த திருச்சபை பின்பற்றுகிறது? வேதத்திலிருந்து நாம் ஆய்வு செய்யலாம். நாம ஒருவரை ஒரு நியாயம் கேட்க முடியாது. அந்த சபை சரியில்லை, இந்த சபை சரி என்பது நியாயம் தீர்ப்பது கூட. ஆனா வசனத்திலிருந்து நாம் தெளிவடைவதுதான் சத்தியம். அப்படி என்றால் ஆதி திருச்சபையிலே என்ன அங்க நடந்தது? என்ன எந்த உபதேசம் கொடுக்கப்பட்டது? உபதேசம் என்ன இருந்தது? அப்போஸ்தலருடைய உபதேசம். இந்த அப்போஸ்தலர் யார்? கிறிஸ்துவோடு இருந்து கற்றுக்கொண்டவர்கள். இரவும் பகலும் கிறிஸ்துவோடு இருந்து கற்றுக்கொண்ட சீசர்கள். சரி, இங்க என்ன உபதேசம் நடைபெற்றது? 7 பாயிண்ட்ஸ் நான் அவசரமா தந்து முடிக்கிறேன். அடுத்து இந்த உபதேசத்தை பற்றி நாம் வழிவா பார்ப்போம். சரி, 7 பாயிண்ட்ஸ் கவனித்துக் கொள்ளுங்கள். நம்பர் 1, கிறிஸ்துவின் உபதேசத்துல, அப்போஸ்தலர் உபதேசத்துல மனம் திரும்புதலை பற்றி பேச வேண்டும். உங்களுக்கு விளங்குதா? பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவின் உபதேசம் என்றால் என்ன, அப்போஸ்தலர் உபதேசம் என்றால் என்ன என்பதை நீங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளுங்கள். நம்பர் 1, மனம் திரும்புதலை பற்றி பேச வேண்டும். ஓகேயா? நம்பர் 2, ஞானசானம், அது முறையான ஞானசானம் கொடுக்க வேண்டும். ஞானசான உபதேசம் ஒன்று இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா ஞானசானம் கொடுக்கிறார்கள். ஞானசானம் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று பைபிள் சொல்லுது? சீசனுக்கு தான் கொடுக்க வேண்டும். சபையிலே யாரையோ அவனை இவன குடிகாரனே வெறிகாரனே அவன் மனம் திருப்பி தான் கொண்டு வர வேண்டும். அவன் மனம் திருப்பி தான் ஞானசானம் கொடுக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு சபைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறது? இன்னொரு சபையில உள்ளால பிடிச்சி இன்னொரு சபைக்கு ஞானசானம் கொடுக்கிறார்கள். இதெல்லாம் சரியா? இதெல்லாம் முறையா? அப்ப உண்மையான கிறிஸ்துவின் உபதேசத்துக்குள்ளான ஞானசானம் சரியா இருக்க வேண்டும். 3வது, பரிசுத்த ஆவியினுடைய கிரியைகள், நடத்துதல், வரங்கள், கனிகள் அங்கே இருக்க வேண்டும். 3வது. 4வது, 40வது வசனத்தை கவனிங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 40வது வசனத்துல மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலக வேண்டும். அதாவது உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடக்கூடாது. ஒரு செப்பரேட் லைஃப், ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம் ஜீவிக்க வேண்டும். 4வது. 5வது 42வது வசனத்தை கவனிங்க. அப்போஸ்தலர் உபதேசம், அதாவது இந்த உபதேசத்துல சரியாக நிலைத்திருக்க வேண்டும். அதை மாற்றக்கூடாது. அடுத்து அந்நியோன்யம், ஃபெலோஷிப்ல கவனமா இருக்க வேண்டும். அடுத்து அப்பம் பிட்குதல், கம்யூனியன். அடுத்தது ஜெபம். இது 7ம் இது நிறைய இருக்கிறது. இந்த குறிப்பாக சொன்னேன். இது ஆதி திருச்சபையில அவர்கள் தவறாமல் கடைபிடித்தார்கள். ஓகே, டைம் ஆயிடுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிகுதியை நாம் அடுத்த